உங்களோட எனர்ஜிலாம் ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கவலைப்படுறதுக்காக உங்களோட எல்லா எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட இருக்கிறது என்ன? அதிகமாக கவலைப்படுறேன், நைட் தூங்கும்போது முழிச்சிட்டா அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரதில்லை, ஃபுல்லாக எனக்கு நான் கவலைப்படுறதுக்கான லிஸ்டெல்லாம் எடுத்துக்கிறேன், அதை பற்றின ஓவர் திங்கிங் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், ஆங்ஸைட்டியில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது டீப்பாக ஒரு ப்ரீத் எடுக்கணும். ஸோ இது நீங்கள் ஷவர் பாத் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணிவிட்டு டீப்பாக ஒரு ப்ரீத் நீங்கள் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்ததாக மைண்ட்ஃபுல்னஸ். நீங்கள் இப்போ என்ன தருணத்தில் இருக்கீங்க? நீங்கள் பாஸ்ட்டை பற்றி ஒன்று திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போது ப்ரெசென்ட்டில் உங்களை சுற்றி என்ன விஷயங்கள் இருக்குது, நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நார்மலாக அந்த தருணத்தை நீங்கள் எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகலாங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பாஸ்ட் உங்களால் பிடிச்சு வைக்க முடியாது, ஃப்யூச்சர் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ என்ன தருணத்தில் இருக்கீங்களோ அதை ஃபுல்லாக மைண்ட்ஃபுல்னஸோட பாருங்கள். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை ஜேர்னலாக நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு டீப்பாக அது எதனால் வந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனை உடனே மேக் பண்ண முடியும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்.